அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்கள் இலவச சட்ட விழிப்புணர்வு பதிவு 26/5/2025 டெல்லி உயர்நீதிமன்றத்தினுடைய ஒரு தீர்ப்பு வழக்கறிஞரின் சிறை தண்டனையை உறுதி செஞ்சிருக்கிறாங்க. நீதிமன்ற அறைக்குள் பெண் நீதித்துறை அதிகாரியை துஷ்பிரயோகம் செய்து மிரட்டிய வழக்கறிஞர் நீதித்துறை ஒழுக்கத்தின் அடித்தளத்தை தாக்குகிறது என குறிப்பிட்டுள்ளார். நீதிமன்ற அறைக்குள் ஒரு பெண் நீதித்துறை அதிகாரியை துஷ்பிரயோகம் செய்தல், அச்சுறுத்துதல் மற்றும் அவமதிப்பு செய்ததற்காக தண்டிக்கப்பட்ட ஒரு வழக்கறிஞரின் தண்டனையை குறைக்க டெல்லி உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. அத்தகைய நடத்தை நீதித்துறை ஒழுக்கம் மற்றும் நிறுவன ஒருமைப்பாட்டின் அடித்தளத்தை தாக்குகிறது என்று கூறியது. இந்த அநீதி ஒரு தொலைதூர வழக்குரைஞர் அல்லது தெரியாத புகார்தாரருக்கு எதிராக இயக்கப்படவில்லை. இது ஒரு பெண் நீதித்துறை அதிகாரியின் மீது அவரது சொந்த நீதிமன்ற அறைக்குள் மரியாதை, ஒழுங்கு மற்றும் சட்டத்தின் மகத்துவத்தை உள்ளடக்கிய ஒரு இடம் மீது சுமத்தப்பட்டது. இங்கு பயம் அல்லது பாரபட்சம் இல்லாமல் நீதியை வழங்கும் புனிதமான கடமை அவருக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஒரு வழக்கறிஞராக நீதிமன்றத்தின் கண்ணியத்தை நிலைநிறுத்த வேண்டிய கடமை அவருக்கு இருந்தது. எனவே இது வெறும் தனிப்பட்ட தவறான நடத்தைக்கான வழக்கு அல்ல, மாறாக நீதிக்கு அநீதி இழைக்கப்பட்ட ஒரு வழக்கு. சட்டத்தின் பாரபட்சமற்ற குரலை அடையாளப்படுத்தும் ஒரு நீதிபதி தனது அதிகாரப்பூர்வ கடமைகளை நிறைவேற்றும் போது தனிப்பட்ட தாக்குதலுக்கு ஆளானார். ஒரு வழக்கறிஞரின் அங்கி வெறும் கட்டளின் சின்னம் மட்டுமல்ல, அவரது குணத்தின் சின்னமாகும். எனவே நீதிமன்ற அறையில் பேசப்படும் ஒவ்வொரு வார்த்தையும், நிகழ்த்தப்படும் ஒவ்வொரு செயலும் அந்த தொழிலின் புனிதத்தை பிரதிபலிக்க வேண்டும். சட்டத்தை நிலைநாட்ட கடமைப்பட்ட ஒரு வழக்கறிஞர் அதற்கு பதிலாக ஒரு நீதித்துறை அதிகாரியை இழிவுபடுத்தும், அவமானப்படுத்தும் தேர்வு செய்யும் போது அவர் தனது தொழில்முறை உறுதிமொழியை தவறிவிடுவது மட்டுமல்லாமல் நீதி அமைப்பையே காட்டிக் கொடுக்கிறார் என்று நீதிமன்றம் மேலும் கூறியது. சுருக்கமான உண்மைகள். 2015ஆம் ஆண்டு கர்கர்டூமா நீதிமன்ற வளாகத்தில் ஒரு பெருநகர நீதிபதி நீதிமன்ற நடவடிக்கைகளை நடத்தி கொண்டிருக்கும் போது மனுதாரர் நீதிமன்ற அறைக்குள் நுழைந்தார். அப்போது அவரது வழக்கு ஏற்கனவே ஒத்திவைக்கப்பட்டதாக அவருக்கு தெரிவிக்கப்பட்டது. பின்னர் அவர் கூச்சலிடத் தொடங்கினார், அவமரியாதைக்குரிய மொழியை பயன்படுத்தினார், மேலும் ஒத்திவைப்பை எதிர்த்தார். பதிவின்படி அவரது வக்காலத்துநாமா பற்றி கேட்டபோது மனுதாரர் அது சலான் உடன் இணைக்கப்பட்டுள்ளதாக பதிலளித்தார். இதுபோன்ற போதிலும் மனுதாரர் தொடர்ந்து குரல் எழுப்பி நீதிமன்ற நடவடிக்கைகளுக்கு இடையூறு விளைவித்தார். அவர் மேடையை அணுகி தகாத வார்த்தைகளால் உயர்நீதிமன்றம் டேஷ் போன்ற உள்ளிட்ட மிரட்டல்களை விடுவித்ததாக கூறப்படுகிறது. மேலும் மனுதாரர் நீதிமன்ற அறையை விட்டு வெளியேற மறுத்து தகாத வார்த்தைகள் என்று கூறியதாக புகார் மேலும் பதிவு செய்து பின்னர் அவர் சாதி இக்பார், அதாவது அவர்களுடைய மொழியில் திட்டியிருக்கிறாரு. மீண்டும் குறிப்பிட்ட பாலியல் ரீதியாக புண்படுத்தும் வெளிப்பாட்டை பயன்படுத்தினார். ரொம்ப பாலியல் சார்ந்து கீழ்த்தரமாக பேசியிருக்கிறாரு. இந்த விவகாரம் குறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டு ஐபிசியின் பல்வேறு பிரிவுகளின் கீழ் எஃப்ஐஆர் பதிவு செய்யப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பிறகு ஐபிசி பிரிவுகள் 186, 189, 188, 228, 354A, 509 மற்றும் 353 ஆகியவற்றின் கீழ் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. விசாரணை நீதிமன்றம் மனுதாரரை ஐபிசி பிரிவுகள் டேஷ் மற்றும் 353 ஆகியவற்றின் கீழ் குற்றவாளி என தீர்ப்பளித்து அவருக்கு எளிய சிறை தண்டனை விதித்தது. தண்டனைகள் தொடர்ச்சியாக அனுபவிக்க வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. மொத்தம் 2 ஆண்டுகள் தண்டனை விதிக்கப்பட்டது. மேல்முறையீட்டை செஷன் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து புகார்தாரருக்கு இழப்பீடாக 50,000 வழங்கவும் உத்தரவிட்டது. மனுதாரர் தண்டனையை எதிர்த்து வழக்கு தொடரவில்லை, ஆனால் தண்டனை குறித்து கேள்விக்கு மட்டுமே தனது திருத்தத்தை மட்டுப்படுத்தினார். அவர் ஏற்கனவே 5 மாதங்கள் மற்றும் 17 நாட்கள் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் முன் நிபந்தனைகள் சுத்தமாகவும் இருப்பதாகவும் வருத்தப்படுவதாக கூறினார். முன் நிபந்தனைகள் சுத்தமாக இருப்பதாகவும் வருத்தப்படுவதாக கூறினார். அதாவது எதுவும் இல்லை முன் நிபந்தனைகள்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. தண்டனையை ஏற்கனவே அனுபவித்த காலத்திற்கு குறைக்க வேண்டும் என்று அவர் கூறினார். பிரதிவாதிகள் மனுவை எதிர்த்தனர். இந்த மேல்முறையீடு அவர் செய்யப்பட்டதை பிரதிவாதிகள் சார்பாக எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கிறாங்க. விசாரணை நீதிமன்றம் ஏற்கனவே அதிகபட்ச தண்டனையை வழங்காமல் மெத்தனம் காட்டியுள்ளது. இந்த 2 ஆண்டு தண்டனையே குறைவு அப்படின்னு சொல்லிட்டு பிரதிவாதி தரப்பில் கூறியிருக்கிறாங்க. நடத்தையின் தன்மை மேலும் குறைப்புக்கு உத்தரவாதம் அளிக்கவில்லை என்று கூறினார். நீதிமன்றத்தின் பகுத்தறிவு. நீதிமன்றம் நடவடிக்கைகளுக்கு தலைமை தாங்கி மேடையில் அமர்ந்து நீதி வழங்கும் தனது புனிதமான கடமையை செய்யும் ஒரு நீதித்துறை அதிகாரியின் கண்ணியத்தை அவமதிக்கும் செயல் இந்த நீதிமன்றம் கருத்துப்படி நீதித்துறை ஒழுக்கத்தின் அடித்தளத்தையும் நிறுவன ஒருமைப்பாட்டையும் தாக்குகிறது என்று நீதிமன்றம் குறிப்பிட்டது. மேலும் எனவே இது வெறும் தனிநபர் தவறான நடத்தைக்கான வழக்கு அல்ல, மாறாக நீதிக்கு அநீதி இழைக்கப்பட்ட வழக்கு. சட்டத்தின் பாரபட்சமற்ற குரலை அடையாளப்படுத்தும் ஒரு நீதிபதி தனது உத்தியோகபூர்வ கடமைகளை செய்யும் போது தனிப்பட்ட தாக்குதலுக்கு ஆளானார் என்று கூறப்பட்டது.
தண்டனையை ஏற்கனவே அனுபவித்த காலத்திற்கு குறைக்க வேண்டும் என்ற மனுவில் நீதிமன்றம் உணர்ச்சி வெடிப்பு அல்லது தற்காலிக தவறு என்ற போர்வையில் இதுபோன்ற நடத்தையை அற்பமாக கருவது ஆணாதிக்க மனநிலையை பிரதிபலிப்பதாகும். இது அதிகாரத்தில் உள்ள பெண்களை மதிக்க போராடுகிறது மற்றும் ஏற்றுக்கொள்ள முடியாததை இயல்பாக்க முயல்கிறது. இதை அனுமதிக்க முடியாது. சட்டத்தில் இல்லை, நீதிமன்றத்தில் இல்லை என்று கூறியது. பொதுப்பணியை செய்யும் போது ஒரு பொது ஊழியருக்கு எதிராக ஒரு பெண்ணுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது மோசமான சூழ்நிலைகள். நீதிமன்ற அறைக்குள் குற்றம் சாட்டப்படுவர் நீதிமன்ற அதிகாரியாகவும் நீதிமன்றத்திற்கு உதவுவது மட்டுமல்லாமல் நீதிமன்றத்தின் கண்ணியத்தையும் பராமரிக்க வேண்டியவராகவும் இருப்பதன் மூலம் குற்றங்கள் செய்யப்பட்டு உள்ளன. எனவே வழக்கறிஞர்கள் சட்டம் 1961 ஆல் விதிக்கப்பட்ட கடமைகள் இருந்த போதிலும் நீதிமன்ற அதிகாரி இந்த கடுமையான குற்றங்களை செய்வது குற்றவாளி நீதிமன்றத்திடம் இருந்து கருணை கோர உரிமை அளிக்காது என்று விசாரணை நீதிமன்றத்தின் நியாயத்தை மீண்டும் கூறியது. குற்றவாளிகள் நன்னடத்தை சட்டத்தின் கீழ் கருணை கண்ணோட்டத்தை எடுப்பதற்கும் சலுகைகள் மறுக்கப்படுவதற்கும் நியாயமானது அல்ல, நியாயமான காரணம் எதுவும் இல்லை என்று மேல்முறையீட்டை நீதிமன்றம் கூறியது. வழங்கப்பட்ட தண்டனை சட்டப்பூர்வ வரம்புகளுக்குள் உள்ளது மற்றும் விகிதாச்சாரமற்றது அல்ல என்பதை கவனித்தது நீதிமன்றம். இதை ஒப்புக்கொண்டது. இருப்பினும் தண்டனையை மனுதாரருக்கு ஒரே நேரத்தில் தண்டனைகளை வழங்குவதும் நன்மையை மறுக்க எந்த நியாயமும் காரணமும் இல்லை. அதன்படி மனுதாரருக்கு வழங்கப்பட்ட அனைத்து தண்டனைகளும் ஒரே நேரத்தில் தொடர்ச்சியாக அல்ல, இயங்கும் அளவுக்கு தண்டனையை குறித்து உத்தரவு மாற்றியமைக்கப்பட்டுள்ளது என்று கூறியது. ஒரு நீதித்துறை அதிகாரிக்கு எதிராக வெட்கக்கேடான வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்ட தற்போதைய வழக்கில் மென்மையான பார்வையை எடுப்பது நீதிக்கு அநீதிக்கு இழைப்பதற்கு சமம். அதாவது நீதிக்கு அநீதி இழைப்பதற்கு சமம்னு சொல்லியிருக்கிறாரு. அத்தகைய அதிகாரி தனக்கென போதுமான நீதியை பெற முடியாவிட்டால் அது அனுமதிக்க முடியாத ஒரு வடுவை அல்லது கண்ணியத்தை புண்படுத்தக்கூடும் என்று நீதிமன்றம் கூறியது. மொத்த தண்டனையும் 18 மாத எளிய சிறை தண்டனையாக இருக்க வேண்டும் என்று மீதமுள்ள தண்டனையை அனுபவிக்க மனுதாரர் 15 நாட்களுக்குள் சரணடைய வேண்டும் என்று நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதன்படி சீராய்வு மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. ஒரு வழக்கறிஞர்